அந்த வசனத்துல என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? கர்த்தர் வந்து ஒரு ஸ்திரீக்கு சுகத்தை கொடுக்கிறார். அவருக்கு தெரியாதனா அந்த ஸ்திரீனுடைய குணலட்சணங்களை நம்ம பார்க்கும் பொழுது நம்மளும் எப்படி இந்த மாதிரி வேதனைகளிலிருந்து விடுதலை ஆகலாம் அப்படின்றத கத்துக்கலாம்ல. எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், பெரும்பாடுள்ள ஸ்திரீ போய் ஆண்டவரை தொடுறாங்க, ஜன கூட்டத்துல தொடுறாங்க இல்லையா? அவங்களுடைய குவாலிட்டிஸ் என்ன, எப்படி அவங்க வந்து சுகத்தை பெற்றாங்க, அதை நம்ம கொஞ்சம் ஆராய்ஞ்சோம்னாவே பாடுகள்ல இருந்து வெளியே வந்துடலாம். அதாவது அவங்க என்ன செய்யறாங்க, ஏசு கிறிஸ்துவ பத்தி கேள்விப்பட்டிருக்கிறாங்க. அவர் வந்து சுகம் கொடுக்கிற தேவனா இருந்திருக்கிறார்ல. அவர் ஊழியம் செய்யும்போது பரலோக ராஜ்யத்துக்குரிய ரகசியங்களை வெளிப்படுத்தி ஊழியம் செய்யும்போது சும்மா பேசிட்டு ராஜ்யத்தை பத்தி பேசிட்டு மாத்திரம் வராது. அப்படிக்கு அவர் என்ன செஞ்சார்? வேதனையில இருக்கிற ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்தார். பிசாசின் பிடியில இருந்தவர்களை விடுதலை ஆக்கினார். எல்லா நோய் வியாதியில இருந்தவங்களெல்லாம் விடுதலை ஆக்கினார் இல்லையா? பெரும் பாடு அப்படின்னு சொல்லும் போது அதிகமான ஊட்டப்போக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது ரொம்ப வருஷமா அவங்க அது மாதிரி பாடுபட்டு இருக்காங்க. அது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அப்போ வந்து அவங்கள பலவீனப்படுத்தி கொண்டிருந்தது அத்தனை வருஷங்களா அவங்க வந்து எவ்வளவு வைத்தியர்களுக்கெல்லாம் செலவழிச்சு கூட சரியாகல. அப்போ ஆண்டவரை பத்தி கேள்விப்பட்டுட்டு அவங்க என்ன செய்யறாங்க? ஆண்டவரை அப்ரோச் பண்றாங்க. வந்துட்டு ஜன கூட்டம் மத்தியில வந்து ஆண்டவரை தைரியமா தொடுறாங்க. தைரியமா தொட்டா அந்த யூதர்கள் காலத்துல உங்களுக்கு எல்லாம் தெரியும், இப்பயே சிலர்லாம் சில இதுலலாம் ரிச்சுவல்ஸ் எல்லாம் இருக்குது, அது மாதிரிலாம் தொடக்கூடாது, வெளியே வரக்கூடாது அப்படின்னு இல்லையா? ஆனா வந்து யூதர்கள் அதுலலாம் ரொம்ப கரெக்டா இருப்பாங்க, ரிச்சுவல்ஸ் ஃபாலோ பண்றதுல ரொம்ப பர்ஃபெக்டா இருப்பாங்க. அந்த மாதிரி அதுலயும் அவங்க மனுஷர்கள் மத்தியில வந்ததும் இல்லாம ஒரு போதகரை போய் தொட்டுறாங்க. அவங்களுக்கு ஒரு பயமும் இல்லை பார்த்தீங்களா? சூழலை பத்தி ஒரு பயமும் இல்லை. இதுல இருந்து நம்ம எப்படி சில விஷயங்களை கத்துக்க முடியும்னா, அந்த அம்மா வந்து ஒரு பாடுல ஸ்திரியா தான் அவங்க இருந்திருக்கிறாங்க வீட்டுக்குள்ள. அவங்க வந்து ஆண்டவரை கேள்விப்பட்டிருக்காங்க. போல நம்மளும் என்ன செய்யணும், இந்த நாட்கள்ல ஆண்டவரை கேள்விப்படணும். ஆண்டவரை பத்தி ஒண்ணுமே தெரியாமையே நம்ம ஜெபத்துல முட்டி போட்டோம்னா